தேங்க்யூ. குட் மார்னிங் கைஸ். வாங்க, ஒரு புது வீடியோவில் ஒரு புது விஷயத்தில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? என்ன இடங்கிறது போக போக தெரிஞ்சுப்பீங்க. எப்படி போகிறோம்? காரில் போகிறோம், ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். சாரி, பொதுவாக வந்து நான் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் லாஞ்சில் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக வர்றது அப்படி தான் ஆரம்பிப்பேன் வீடியோவை. ஆனால் இந்த தடவை அப்படி பண்ணல. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் ஏஷியா ஃப்ளைட் வந்து ஆன்லைன் போர்டிங் பாஸ் ஆன்லைனில் செக்இன் பண்ண சொல்கிறான். ஆன்லைனில் செக்இன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க வந்து திரும்பியும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் போர்டிங் பாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்டருக்கு போக வைக்கிறானுங்க. அப்புறம் ஆன்லைன் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுல என்ன யூஸு? அதை நான் கேட்டேன். அது அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்க பேசுனது எனக்கு பிடிக்கலை. இப்படியே வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. கடைசியில் சரி போங்கடா நீங்களும் ஆன்லைன் போர்டிங் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னா, கனெக்டிங் ஏரியா மலேசியா. ஸோ இங்கேருந்து எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பாருங்கள். இந்த தடவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இது பேர் தான் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸு. ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமா? முதல்ல சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டு ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் நான். இந்த மலேசியா ஏர்போர்ட்டில் நடந்து மனுஷனுக்கு உயிரே போயிடும் போல இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் நடந்தாச்சு, இன்னும் போயிட்டே இருக்குது பாருங்கள். மழை வேறு பெய்துருக்கு. சரி வாங்க போவோம். லாஸ்ட் டைம் தாய்லாந்து போயிட்டு வந்தப்போ இங்கே இருந்தால் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி. இமிக்ரேஷன் வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு இங்கே வந்து ஒரு லாஞ்ச் இருக்குது. லாஞ்சுக்கு வந்தேன், சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இனி அதுக்கப்புறம் வந்து லாங் ட்ரைவ் கேமரூன் ஹைலண்ட்ஸுக்கு வந்து 4.5 hours ட்ரைவ் இருக்குது. ஸோ இந்த லாஞ்சு இப்படி இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா லாஞ்சையும் காமிக்கிற மாதிரி தான். அதனால் ஒரு சின்ன சாப்பாடை போட்டு கிளம்புறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த லாஞ்சு. பார்த்தீங்களா என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. க்ரொசான்ஸு, டேனிஷ் சாக்லேட்டு, ஃப்ரூட்ஸு, ப்ரெட்டு, ஹனி, சீஸு, சாலட்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த சைடு இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஜூஸு, காஃபி எல்லாம் இருக்குது. அது தவிர முட்டை, சாசேஜு, சிக்கன், ஹேமு, கருவாடு ஸ்மெல்லு தாங்க முடியலப்பா. ஊறுகாய், சம்பல், கடலை, நாசி லெமக் மாதிரி, அப்புறம் நூடுல்ஸு, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எது வேணுமோ அதுவும் பண்ணி தருவாங்க. இங்கே ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கானுங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இது வந்து எக்ஸிட் லான்ச்சு. அதாவது நம்ம பொதுவாக ஏர்போர்ட்டுக்கு உள்ளே ஏற போகும்போது தானே வந்து நம்ம லான்ச்சில் போயிட்டு அப்புறம் போவோம். பட் இது வந்து நாங்கள் வெளியே போகும்போது இங்கே பார்த்தேன், இப்படி ஒன்று இருந்தது. உள்ள கார்டை கொண்டு கொடுத்தேன், ஒர்க் ஆகிடுச்சு. சரி ஜமாயிச்சிருவோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜமாயிச்சிட வேண்டியதான். இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கீழே லெவல் 1க்கு வந்திருக்கிறேன். இந்த லெவல் 1ல் என்ன இருக்குன்னா, கார் ரெண்டல் இங்கே தான் இருக்கான். அது எங்கே இருக்குதுன்னு ஒன்று தேடி பார்ப்போம். இந்தா இருக்குது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்துருக்குன்னா, ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து வண்டியை வாங்கிட்டு கிளம்பிடலாம். பார்ப்போம் எப்படிங்கிறது. வாங்க, இதாக இருக்குது பாருங்கள் கார்ஸ். இங்கே தான் நம்ம வாங்க போகிறோம் வண்டியை. ஸோ மக்களே, அந்த கார்ஸ்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து தலைவர் தான் நமக்கு வண்டியை வந்து காமிக்க போகிறாங்க எங்கேங்கிறத. இங்கே வாங்கிக்கோ. எப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோலோடு தருவாங்க, திரும்ப ஃபுல் டேங்க் பெட்ரோலோடு கொடுக்கணும். டோல்கேட்டுக்கு வந்து டச் அண்ட் கோன்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ அந்த டச் அண்ட் கோ கார்டு வந்து தந்திருக்காங்க. அது எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் வேணாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டோல்கேட்டில் ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும்,
டச் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக நம்ம வந்து அதை டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்தது போகிறது கேமரூன் ஐலண்ட்ஸ். கேமரூன் ஐலண்ட்ஸ் வந்து கேமரூன் ஐலண்ட் இல்லை, ஹைலேண்ட். ஊட்டி மாதிரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஊட்டி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும். வாங்க, எடுத்தாச்சு. நேராக கேமரூன் ஐலண்ட்ஸ் தான் போகிறோம். ஹாய் சொல்லு. போயிட்டே இருக்கும்போது கேமரூன் ஐலண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி ஒன்று பார்த்துருவோமா? அவ்வளோதான், ஹைவே சென்டர் ஆயாச்சு. இனி அப்படியே பறந்துட வேண்டியதுதான். ஒரு 250 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. வண்டியும் நமக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டி. அதனால் போயிடுறதுல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கேமரூன் ஹைலண்ட்ஸுங்கிறது மலேசியாவோட ஊட்டி தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஊட்டியோ அதே மாதிரி மலேசியாவோட ஊட்டி தான் இந்த கேமரூன் ஹைலண்ட்ஸ். இங்கே வந்து நிறைய எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே விளையுது. மலேசியாவுக்கு பாதி சப்ளை ஆகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எக்ஸாட்டிக் ஒன்ஸ் வந்து இங்கே கேமரூன் ஹைலண்ட்ஸ் தான் போகிறதா சொல்கிறாங்க. போகிற வழியும் சூப்பராக இருக்குது. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி அழகழகான பில்டிங், அப்புறம் இந்த ஃப்ளையர்ஸு, இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ரோட்டில் ஒரு டிராஃபிக் இல்லை. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் வரிசையாக நான் சொல்லிக்கிட்டே வரேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 150-170 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ? 2 மணி நேரத்தில் 170 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணியிருக்கிறோம். இதான் நம்ம வண்டி. இப்படி இருக்குது பாருங்கள், சிங்கம் மாதிரி இருக்குது. சாதாரண இன்னோவா விட பெருசாக இருக்குது. ஸோ வர்ற வழியில் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாமேன்ட்டு இதான் இப்படி. இங்கே வந்து 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் இப்போ தாங்க வருது. 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த பெட்ரோல் பங்க் இருந்தால், ஆனால் பெட்ரோல் பங்கு கூடயே வந்து எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு, ஐஸ்கிரீம் கடை, ஹோட்டல், பெட்ரோல் பங்க் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். நைஸ். உள்ளே போய் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் ஜோனி. ஸோ கேமரூன் ஹைலண்ட்ஸ் தான் போயிட்டுருக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பேக்கரி. இங்கே சாப்பிட முடியும். எல்லாருக்கும் டீ வேணும்னு கேட்டதுனால நாங்கள் வந்து டீ கடைக்கு வந்துருக்கோம். சில பேர் சாப்பாடு வேணும்னு சொன்னதுனால அங்கே பேர் சாப்பாடு அங்கே சாப்பாடு சாப்பிட போயிட்டுருக்காங்க. இப்படி இருந்தால் கேமரூன் ஐலண்ட்ஸ் போய் சேர முடியாது. நல்லா சீக்கிரம் டீ குடிச்சிட்டு கிளம்புற வழியை பார்ப்போம். போகிற வழியில் பேசுகிறேன். கப் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ளேவர்ட் கப் நூடுல்ஸ், சுட சுட கப் நூடுல்ஸ். யாருக்கு வேணும்? மலேசியன் கப் நூடுல்ஸ். இப்போ நானும் மகாலட்சுமியும் சொல்லுங்க. நானும் மகாலட்சுமியும் கப் நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். இதில் முதல்ல இவங்க இதில் சுடு தண்ணியை ஊற்றி தந்துடுறானுங்க. அப்புறம் நம்ம இதில் ஃப்ளேவர் போட வேண்டியது இருக்குது. இதையும் போட்டுட்டு அடுத்தது இதையும் போட்டு கப் நூடுல்ஸ், நல்ல சூடாக கப் நூடுல்ஸ் எல்லாருக்கும் வாங்கி. டோல்கேட்டுக்கு டச் அண்ட் கோ கார்டு. இந்த கார்டை எடுத்து இப்படி கிட்ட போயிட்டு இப்படி டச் பண்ணால் போதும். அப்புறம் கோ போயிடலாம். இந்த கேமரூன் ஹைலண்ட்ஸ் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹில்ஸு, ஹேர்பின் பென்ஸு, இந்த மாதிரி மெடோஸு இப்படியே தான் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு ஹைவேயில் போகும்போது அந்த மாதிரி ஒரு வியூஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ போகிற வழியில் வந்து ஒரு அழகான ஒரு ஃபால்ஸ் இருக்குது, லதா இஸ்கண்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டேன். பட் அது வந்து போகிற வழியில் நாங்கள் இறங்கலை. திரும்ப வரும்போது எப்படியும் வந்து நான் உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன். அதனால் அந்த டைமில் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நான் அந்த ஃபால்ஸை காமிக்கலை. இந்த ஃபால்ஸை பற்றின விஷயங்களை ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன். அப்படி மக்களே, சூப்பராக வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம் கேமரூன் ஐலண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னொரு 10-15 கிலோமீட்டர் இருக்குது. போகிற உள்ள ஒரு சரியான வியூ இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, ரிங்லெட் தமிழ் பள்ளி அப்படின்னு தமிழே எழுதியிருக்கானுங்க.
அங்கே மேலே தெரியுது ஏதோ ஒரு ஃபார்மு, அதெல்லாம் போவோம், ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது சின்ன ஒரு வேலி மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கு. இது ஏதோ கொஞ்சம் அவுட்டர்னு நினைக்கிறேன், டன்னராட்டா அந்த மாதிரி இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ரிங்லெட்டாக இருக்கும், ரிங்லெட்டுங்கிற இடமா இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி, அதை போட்டிருக்கானுங்க இங்கே. ஸோ நம்ம நேராக இனி அடுத்தது போயிடுவோம். இந்த ஊர் பேர் ரிங்லெட் தான். அங்கே மேலேருந்து வீடியோ எடுத்தோம். அப்படியே இங்கே கீழே வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டரங்கம்னே போட்டிருக்காங்க. ஸ்கூலோட விளையாட்டரங்கம்னு, ரிங்லெட்டோட பல்நோக்கு விளையாட்டரங்கம் ரிங்லெட். ஸ்டேடியம் செரிங்கவுன் ஜேகேகேபி ரிங்லெட். இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க முருகன் கோயில். சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள பாரு செவன் இருக்குது, தர ரெட்டாக இருக்குது, நடையெல்லாம் பூட்டி இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடைகள் ஏகப்பட்டது இருக்குது இந்த ஸ்டேடியத்தை சுற்றி. நைட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்டு தள்ளிட வேண்டியதான். ஸோ நம்ம போகிறது அந்த பிரிங்சாங் அப்படின்னு போட்டிருக்குல்ல, பிரிங்சாங் இந்த இடத்துக்கு தான். என்னெல்லாமோ இருக்குது எல்லாம். இது ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்கிது பாருங்கள், நிறைய ஆம்புலன்ஸ் நிற்கிது. அப்படின்னா அது ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். கிளினிக் KLINIKன்னு போட்டிருக்கு, கிளினிக். நைஸ். நம்ம கேமரூன் ஐலண்ட்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். கேமரூன் ஐலண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி கேமரூன் ஐலண்ட்ஸ் வந்துட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் வந்து மார்க்கெட்டு. இங்கே ஸ்ட்ராபெரி, நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஹனி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே டயர்டாக இருந்ததுனால முதல்ல ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு கேமரூன் ஐலண்ட்ஸில். எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்பிட்டானுங்க மொபைலில். என்ன பண்ணணும், நேராக மெயில் பாக்ஸுக்கு போ, அப்புறம் சாவியை எடு, வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. யாருமே இங்கே இல்லை போல இருக்குது. மெயில் பாக்ஸ் எங்கே இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த இருக்குது மெயில் பாக்ஸ்.